உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரேணுகா, நாத்தி காசுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்க போல? ஆமா வள்ளி, முறைப்படி நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு வள்ளி, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒண்ணும் இல்ல, நடக்காத கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியே, அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற வள்ளி? எதை வச்சு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவானா என்ன? ரேணுகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்த போறதே நீதான். என்ன உளறிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதுக்கு காரணமே நான் தான். நான் இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? என்ன கேட்ட? நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னா, ஏதோ இப்படிதான். பார்க்கலாமா? அம்மாடி ரேணுகா, என்ன தாத்தா? உங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்கம்மா. உடனே போய் என்னன்னு பாரு. அம்மாவா? அம்மா எதுக்கு என்ன கூப்பிட போறாங்க? ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப எதுக்குமா கூப்பிட போறாங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். போய் என்னன்னு கேளு முதல்ல. தாத்தா, நான் ரேணு கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பாப்பா, நீ என்ன வேணா பேசு, ஆனா ரேணுகா போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நீ பேசிக்க. வள்ளி, நீங்க ஏதோ என்கிட்ட காட்ட வந்தீங்களே வீடியோல, அது என்ன? அது ஒண்ணும் இல்ல ரேணுகா, நீ போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வா, நான் அப்புறம் காமிக்கிறேன். ஏன் வேலை இப்படி பண்ணிட்ட? நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா ரேணுகா கிட்ட இந்த வீடியோ காட்டி அவளை லாக் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ, நிலைமை புரியாம பேசாதீங்க வள்ளி. யாரோ 4-5 பேர் ஆனந்தியை கடத்திட்டாங்க. வேலை, என்ன சொல்ற? இது இப்ப நடந்துச்சு? இப்பதான் வள்ளி, எனக்கு என்னமோ ரேணுகாவும் வேதனைக்கு அம்மாவும் சேர்ந்துதான் இதை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. வேலா, பேசாம ஒண்ணு பண்ணலாம். இந்த வீடியோவை ரேணுகா கிட்ட காட்டி ஆனந்தியை விட சொல்லிடலாம். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. அப்புறம் ஆனந்தி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நானே ஆனந்தி எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்க இங்கே இருந்து அவங்களை க்ளோஸா ஃபாலோ பண்ணி ஏதாவது க்ளூ கிடைக்காத மட்டும் பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரி வேலா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஆனந்தியை கண்டுபிடி. வள்ளி, பார்த்து. ரேணுகாவும் வேதனைக்கு அம்மாவும் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மோசமா இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு மூவியும் க்ளோஸா வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லிட்டே இருங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வரேன். அப்படி வேலனும் வள்ளியும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஆனந்தி அவங்களுக்கு வேணும்ல. இப்போ அவதான் அவங்க கிட்ட இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனந்தி அவங்க கிட்ட இல்லாம எங்க போனா? அவளை நான் தூக்கிட்டேன். அப்புறம் எப்படி அவங்க கிட்ட அவ இருப்பா? என்ன, ஆனந்தியை தூக்கிட்டீங்களா? இது எப்போ நடந்துச்சு? நீ சொல்ற மாதிரி எனக்கு வள்ளி மேலெல்லாம் பெருசா சந்தேகம் இல்லை. ஆனா அந்த வேலம் பயங்கரமான ஆளு. அவன் அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா கடைசி நேரத்துல உள்ள பூந்து எல்லாத்தையும் குழப்பி கெடுத்து விட்டுருவான். அதுக்காக தான்
அவன் யாருக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறானோ அவளையே தூக்கிட்டேன். எப்படி என்னோட மாஸ்டர் பிளான்? வேற லெவலுங்க நீங்க. இத்தனை வருஷமா அமைச்சருக்கே டிமிக்கி கொடுத்துட்டு அந்த வீட்லயே இருக்கீங்கன்னா சும்மாவா? ஆமா, இப்ப அவளை எங்க வச்சிருக்கீங்க? இந்நேரம் அவளை ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்கிற குடோனுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அங்கேயே வச்சு அவளை நாசமாக்க சொல்லியிருக்கேன். இனிமே ஆனந்தி அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். அப்படியே அவங்களுக்கு கிடைச்சாலும் கிழிஞ்ச கந்தலாதான் கிடைப்பா. நாம நினைச்சதை விட வேதநாயகியத்தை ரொம்ப கொடூரமா பிளான் பண்ணிருக்காங்க. எப்படியாவது உடனே ஆனந்தியை காப்பாத்திருவேலா? ஓயாண்ணா, உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? ஏன் போன் வேணுமா? எப்படி இருக்கு உனக்கு? போடி, உன் அம்மா கிட்ட வாங்கிக்கோ. ப்ளீஸ் அத்தை, உங்க போன் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. 2 செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அதெல்லாம் கிடையாது. போ போ போ. என் வேதனைக்கு குழந்தை ஏதோ செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குறா கூட. அது என்ன முழுங்கி அப்படிவா? யோ, ஆ? நீ சொல்லி நான் கொடுக்கணுமா? எது? நானே கொடுக்கறேன். ஆ. இத பாரு அம்மு, போனை யார்கிட்டயும் கொடுக்க கூடாது. போட்டோ எடுத்துட்டு என்கிட்டயே கொண்டு வந்து கொடுத்துறணும். என்ன? ஓகே அத்தை, ஓகே அத்தை. தேங்க் யூ. போன் கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அத்தை. நீ போமா. இங்க வா. வள்ளி, இந்தா. தேங்க்யூ அம்மு. என்னையா நிக்கிற? முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. ஆ? ஹ. இல்ல தேங்காய் எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். ஆ? மண்டைய உடைச்சிருவியா? ஹ, என் மண்டைய உடைச்சா ஜெயில்ல உனக்கு களி தான் கிடைக்கும். வெளியில இருக்கிற புள்ளியாருக்கு உடைச்சா உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும். போயா போயாண்ணா. அடிச்சாலும் வந்துட்டேன். அடிச்சிருவா. தேங்க்ஸ் அம்மு, நான் பாத்துக்கிறேன். எப்படி 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 போன் வந்துருச்சா? பாத்தீங்களா, உங்களால முடியாதது அம்மு பண்ணிட்டா. ஏமா, என்ன டேமேஜ் பண்றதா உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆமா, எதுக்கு இந்த போன் அப்ப எடுத்துட சொன்ன? இதுல ஒரு உயிரை காப்பாத்தணும்னு வேற சொன்ன. யாருமா அது? ஒரு நிமிஷம். டேய் டேய் விடுங்கடா. யார் நீங்க? விடுங்க. டேய் உட்காரு. ஏய் கட்றா. கட்றா சீக்கிரம். விடுங்க. விடுங்க. டைட்டா கட்டுடா, புடிச்சுக்கறேன். ஏய் விடுங்கடா. ஏய் மேடம் தான் ஃபோன் பண்றாங்க, வாய் மூடுங்கடா. ஹலோ, சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தூக்கியாச்சு மேடம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்களா? முடிச்சிடலாம் மேடம். ஹலோ ஹலோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.